எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அம்மா, சொல்லு அனிதா. பிஸியா இருக்கீங்களோ? சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க மாமா. சூடா இருக்கு தோசை. அனிதா, ஒரு 2 minutes மெயில் டைப் பண்ணிட்டே இருக்கேன். முடிச்சிட்டு நான் சாப்பிட வரேன். ஓகே. முடிஞ்சது. இப்ப கொடுமா. அனிதா, நீ சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடலையா? எனக்கு தான் ஒர்க் இருக்கு, நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொன்னேன். நீ ஏன் சாப்பிடல? எனக்கு பசிக்கலங்க, வேண்டாம். என்ன பசிக்கலையா? ஏய், என்ன ஆச்சு உனக்கு? டைம் பாத்தியா? பசிக்கலன்னு சொல்றேன். தெரியலங்க, ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. அனிதா, என்னாச்சு? நானும் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உடம்பு எதுவும் சரியில்லையா? இன்னைக்கு பகல்ல ரொம்ப நேரம் தூங்கியிருக்க. என்னம்மா ஆச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? சோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்னைக்காச்சும் இந்த மாதிரி டயர்டா இருக்கிறது தானே. இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னா சந்தோஷம். சரி, சாப்பிடுங்க, சூடா இருக்குல்ல. ம் யாரு? வைஷு தாங்க கால் பண்றான். இருங்க, அட்டென்ட் பண்ணலாம். காம்படிஷன் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வைஷு அக்கா. வைஷு, என்னாச்சு? மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்க. அக்கா, நான் வின் பண்ணிட்டேன்க்கா. ட்ராஃபி எங்க கம்பெனிக்கு தான். வாவ், சூப்பர் வைஷு, கங்க்ராட்ஸ். வைஷு, கங்க்ராட்ஸ்மா. பரவாயில்லையே, என் தம்பி சொல்லி கொடுத்து ஜெயிச்சிட்ட போல. மாமா, நீங்களும் அங்கதான் இருக்கீங்களா? ஆமாமா. ச்சே, போங்க மாமா. நாங்க இருக்கிறப்பெல்லாம் நீங்க 2 பேரும் வந்து ஸ்டே பண்ணவே மாட்டீங்க. இன்னைக்கு நாங்க இல்ல, ஆனா 2 பேரும் வந்து வீட்ல ஸ்டே பண்ணிருக்கீங்கல்ல. என் கொழுந்தியாக்கு என்ன ஒரு வருத்தம்? கவலையே படாதமா. நீ ஊர்ல இருந்து வா, அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து இங்க 2 நாள் ஸ்டே பண்றோம். ஓகேவா? மாமா, நிஜமாவா? ஆமாமா, கண்டிப்பா. ஓகே மாமா. சரி, கவின் எங்க? மாமா, அவர் யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்காரு. நான் அக்காக்கு போன் பண்ணி சொல்லாமேன்னு கால் பண்ணேன். பார்த்தா நீங்களும் இங்க தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. சரி, நாளைக்கு ஈவினிங் தானே கிளைண்ட் மீட்டிங். மார்னிங் எங்கேயாச்சும் வெளியே போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு வாங்க. டெல்லி வரையும் போயிருக்கீங்க, எங்கேயும் போகாம வந்துடாதீங்கம்மா. ஆமா வைஷு, டெல்லில இருந்து ஆக்ராக்கு ஒரு 1 or 2 hours தானே டிராவல் இருக்கும். தாஜ்மஹால் போயிட்டு வரலாம்ல. அவ்வளவு தூரம் போயிருக்கீங்கடி. சன்ரைஸ்க்கு போங்க, நல்லா இருக்கும். அட ஆமா இல்லக்கா, நல்ல ஐடியா. என்கிட்ட கவின் கூட கேட்டாரு. நான் இந்தியா கேட் போகணும்னு சொன்னேன். பட் தாஜ்மஹாலை யோசிக்கவே இல்லக்கா. அதுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணுமோன்னு விட்டுட்டேன். நாளைக்கு சன்ரைஸ் பார்த்தா கூட நல்லா இருக்கும்லக்கா. சரிக்கா, என் டிஎல் கிட்டயும் அவர்கிட்டயும் கேட்டு பாக்குறேன். அவங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே. ஓகே ஓகே வைஷு, அவ்வளவு தூரம் போயிருக்கேன். எல்லா டைமும் கவினே உனக்கு சேஃப்டிக்கு இருக்க மாட்டாரு. சேஃப்டி ரொம்ப முக்கியம். சோ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே? ஓகேக்கா. என்ன சாப்பிட்டாச்சா? அக்கா, இங்க பஃபே தானே. இப்பதான் காம்படிஷன் முடிஞ்சு வெளியே வந்தோம். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இனிமே தான்க்கா போய் சாப்பிடணும். ஓகே ஓகே வைஷு. அக்கா, அம்மா கிட்ட சொல்லிடுறீங்களா இல்ல நான் கால் பண்ணட்டுமா? நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன், நீ போய் சாப்பிடு. ஓகேக்கா. பாய் பாய் மாமா. பாய்மா. ஆனா உங்க குடும்பத்துல எப்படி 2 பேருமே செம டேலண்டா இருக்கீங்க. அக்கா ஒரு மாதிரினா தங்கச்சி ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆமாமா, உன்ன மாதிரியே தான் இருக்கா உன் தங்கச்சியும். சரி, என்கிட்ட பேசினதெல்லாம் போதும். சீக்கிரமா சாப்பிடுங்க. இன்னொரு தோசை கொண்டு வரட்டுமா? இல்ல அனிதா, போதும். ஓகே ஓகே. அப்புறம் அனிதா? அப்புறம் என்னங்க? இல்ல, நான் வந்த உடனே மேடம் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. அப்புறமா இப்ப சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்றேன்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாமா. ஒன்னும் இல்லையா? நான் தான் சொன்னல, அப்புறமா சொல்றேன்னு. அப்புறமா நானே சொல்லுவேன். இவ தங்கச்சி அவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா. முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பில்ல. உனக்கு அப்படி என்ன கஷ்டம்? எனக்கு புரியவே இல்லை அனிதா. ஏதோ மறைக்கிற, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கு கண்டிப்பா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். செம்மையா இருக்குல்லங்க.
நல்லா சில்லுன்னு காத்து சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இங்க யாரையுமே காணோம். நாம கொஞ்சம் லேட்டா வந்திருக்கோம், அதான். அங்க தூரத்துல பாரு, 2 கப்பல் மட்டும் உட்காந்துருக்காங்க, தெரியுதா? ஆமாங்க. நீங்க கொஞ்ச நேரம் விளையாடட்டுமா? ஆ, விளையாடணுமா? இங்க யாருமே இல்லல்ல, நல்லா ஜாலியா இருக்கு, அதான். சரி சரி. சாலையில் அழகிய மாலையில் அவளுடன் போகவே ஏங்குவே, தோள்களில் சாயவே பூமியில் விழுகிற வேளையில் நிழலையும் ஓடிப்போய் ஏந்துவே, நெஞ்சிலே தாங்குவே, காணும் போதே கண்ணால் என்னை கட்டி போட்டாள், காயமின்றி வெட்டி போட்டாள், உயிரை ஏதோ செய்தாள். அப்பா, என்ன ஒரு ஆட்டம் நித்யா. டயர்ட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் இவ்வளவு ஆட்டம் போட்டா டயர்ட் ஆகாம என்ன பண்ணோம்? லைட்டா குளிருதுங்க. குளிருதான். சரி சரி, வா, அங்க கேம்ப் ஃபயர் ரெடியா இருக்கு, அங்க போய் உட்காருவோம். நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை உயிரே உயிரே. என்னாச்சு? அவ்வளவு குளிருதான். அத தண்ணில ரொம்ப நேரம் இருந்தல, அத கால்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அத குளிர்ற மாதிரி இருக்கு. இப்ப என்ன, உனக்கு ரொம்ப குளிருது, குளிர அடங்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு அதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ட்ரீட்மெண்டா? என்ன? உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருமா உடல் சாகும். எங்க? எப்படிமா என் ட்ரீட்மெண்ட்? இந்த ட்ரீட்மெண்ட் ஓகேவா? குளிர் கொஞ்சமாச்சும் அடங்கின மாதிரி இருக்கா, இல்ல என் ஷர்ட்டை வேணா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு இப்போ சுத்தமாவே குளிரே இல்லங்க. பாரா, உண்மையா உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் நான் என்ஜாய் பண்ணதே இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க காலையில இருந்து எத்தனை இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனீங்க, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிஜமாவா? அப்போ ஓகே. என் நித்யாக்கு இதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினைச்சேன், ஆனா அவளுக்கு இவ்ளோ பிடிச்சிருக்கப்போ ஐ அம் ஆல்சோ ஹாப்பி. அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் இப்படியே இங்கேயே இருப்போமா? இங்கேயே வா. நல்லா இருக்குல்லங்க. கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அப்புறமா ரூமுக்கு போலாமா? எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இந்த அலை சவுண்டு, பக்கத்துல சின்னதா நெருப்பு, இந்த குளிர்ந்த காற்று, அப்புறம் நீங்க என் பக்கத்துல, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. பாரா, என் நித்யாக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, ரைட்? அப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நித்யாவா வாயை திறந்து எப்ப ரூமுக்கு போலான்னு சொல்றாளோ அப்ப போலாம், அது வரையும் இங்கே இருக்கலாம், என்ன ஓகேவா? நிஜமாவா? ஆமா. சின்ன வயசுல நாங்க இப்படிதான் எங்க வீட்டுல முன்னாடி படுத்துப்போம். அப்போ மேல பார்த்தோம்னு வைங்களேன், நிலா, பக்கத்துல நட்சத்திரம், நானும் என் அண்ணாவும் படுத்துக்கிட்டே நட்சத்திரம் எல்லாம் கவுண்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது. ஆமா நித்யா, சின்ன வயசுல எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும்ல. நாங்க கூட தான் 6 பேரும் தொடர்ந்து படுத்துப்போம். படுத்துட்டு நீ நிறைய கவுண்ட் பண்றியா, நான் நிறைய கவுண்ட் பண்றியான்னு போட்டி வச்சுட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அப்பெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல, ஸ்டார்ஸ் எல்லாம் முழுசா நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாதுன்னு. இருந்தாலும் அப்பெல்லாம் சின்னதா ஒரு போட்டி வச்சுட்டு அதெல்லாம் நல்லதா இருக்கும். ஆமாங்க. அனலின்றி குளிர் வீசும் இது எந்தன் சிறைவாசம். நித்யா, அதுக்குள்ள தூங்கியாச்சா? இதுல ரொம்ப நேரம் இங்கே இருக்கலாம், லேட்டா ரூம்க்கு போலான்னு வேற. இங்கே தூங்கியாச்சு. நித்யா நித்யா, உன்னை என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா தூங்குறப்ப கூட கியூட்டா இருக்க. மார்னிங் வந்து நிறைய அலைஞ்சிட்டல, தூக்கம் வரதான் செய்யும். சரி, நம்ம ரூம்க்கு போலாமா? பாரா, சினுங்கள் வேற இதெல்லாம். மேடம் நல்லா தூங்கியாச்சு. பீச்ல கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம் ஆடி ஆடின. என்ன ஆட்டம், எப்படி தூங்குறா? தூக்கி வச்சிருக்கிறது கூட தெரியல, அந்த அளவு தூங்குறா. ஆனா தூங்குறப்ப கூட அழகா தாண்டி இருக்க பொண்டாட்டி. சரி, இதுக்கப்புறம் நாம எங்க சோலோவாவை என்ஜாய் பண்ண முடியும்? ரூமுக்கு போனா நிம்மதியா தூங்குவா. இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே. சரி சரி, ஒன்னும் இல்ல, தூங்கு தூங்கு. நிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதனோ மனம்
கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில் கர்வம் அழிந்ததடி. பட்டு அமைதியா இருடா. தங்கம் உனக்கு தூக்கம் வரலையா? அம்மா எங்க? உன் அம்மாக்கு எல்லா டைமும் வேலை பாக்குறதே வேலையா வச்சிருக்கா. இப்ப பாரு, இன்னும் ரூம்க்கு கூட வரல மேடம். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நீ இன்னும் தூங்காம இருக்க. ஆ அம்மா வலிக்குது. இங்க பாரு, தாடிய புடிச்சு இழுக்க கூடாது. அப்ப சொல்லிருக்கேன்ல, வலிக்குதுடா. இருக்கும், எனக்கு தானே வலிக்குது. அம்மா சொன்னா கேளு. வலிக்குது. அம்மா, உன்னோட பொம்மை எங்க? இன்னைக்கு பொம்மை இல்லாம என்கிட்ட விளையாடிட்டு இருக்க. என்னது, தூங்குதா? பொம்மைக்கெல்லாம் தூக்கம் வந்திருக்கு. ஆனா என் பிள்ளைக்கு இன்னைக்கு தூக்கம் வரல. எவ்வளவு ஆக்டிவா இருக்க நீ. அம்மோ. வாங்க மேடம், வந்தாச்சா? பட்டு அமைதியா இரு. இன்னும் அப்பாவும் பொண்ணும் தூங்காம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, அவளை தூங்க வைக்க சொல்லி தானே உங்ககிட்ட கொடுத்து விட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானாடி தூங்க வைக்க மாட்டேன்றேன். அவ தூங்கவே மாட்டேன்றா. அங்க பாரு, வலிக்குது. இன்னைக்கு என் தாடி மேலதான் கண்ணா இருக்கா. புடிச்சு புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப வலிக்குது. பரவாயில்லையே, என் பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா. அதான் பாரு, இந்த விஷயத்துல அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான். அப்புறம் நானும் உங்க தாடிய பிடிச்சு இழுப்பேன். அப்போ நீங்க என்ன திட்டுவீங்கல்ல. இப்ப பாருங்க, உங்க பொண்ணு திட்டுங்க பாக்கலாம். அம்மோ, அவ குழந்தடி. அவளை என்ன திட்ட முடியும்? அப்போ அவ இழுக்கதான் செய்வான். பட்டு, இன்னும் பிடிச்சு இழுடா. இருக்கும், ஏன் இருக்காது உனக்கு? அம்மோ, வலிக்குதுடா. இட்ஸ் ஓகேடி செல்லக்குட்டி. பொண்ணு ஏதாச்சும் சேட்டை பண்ணா இட்ஸ் ஓகே. அதே பொண்டாட்டி இந்த சேட்டைய பண்ணா திட்ட வேண்டியது. சரியான ஆளுதான். ஆமா, எப்பயுமே என் பட்டு அப்பா செல்லம் இல்ல தங்கம்? ஐ லவ் யூ டி தங்கம். இங்க பாரு, ரொம்ப நேரம் ஆச்சு. வா பாப்பா தூங்கலாம். என்ன, தூக்கம் வந்துருச்சா? ஆமாங்க, அவ கண்ணை பார்த்தாலே தெரியல, தூங்கிடுவான். 2 நிமிஷத்துல தூங்கிடுவா. அவ தூங்குறது இருக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருந்த இவ்ளோ நேரம்? சும்மாங்க. பொய் சொல்லாத. ஏதா வேலை பார்த்துட்டு இருந்தியா? நீங்க வேறங்க, எங்க எனக்கு வேலை கொடுக்குறாங்க. நான் பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து எனக்கு சும்மா இருந்தே டயர்ட் ஆகுதுங்க. நல்லா தூங்கிட்டான். அப்புறம் இவ்ளோ நேரம் ஒரே ஆட்டம். இவளை தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு இருக்குப்பா. சரி, டேப்லெட் எல்லாம் போட்டியா? போட்டுட்டேங்க. வந்து படுவா. அனு, டைம் ஆகுது பாத்தியா? நீயும் சீக்கிரமா தூங்கணும். வந்து படுவா. சரிங்க, அவளை கொடுங்க. நான் போய் தொட்டில்ல போட்டுட்டு வந்து படுக்கிறேன். இல்ல அனு, இன்னைக்கு என் நெஞ்சிலே படுத்து தூங்கிட்டான். இப்படியே தூங்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாத்துக்கலாம். நீயும் வந்து படுவா. இங்க உருண்டு விழுந்துட்டா என்ன பண்றது? அடியே, நான் எப்படி விடுவேன்? நான்லாம் என் பொண்ண நல்லா பாத்துப்பேன். நீ பயப்படாம வந்து படுவா. சரி சரி. ஆனா ஒண்ணுங்க, இவன் முழிச்சிட்டு இருக்கப்ப பண்ற சேட்டைனால கோவம் தான் வருது. ஆனா தூங்குறப்ப எவ்வளவு அழகா இருக்கான்ல. குழந்தைங்க தூங்குறதே அழகுதாங்க. ஆனா சொல்லுவாங்கங்க, தூங்குறப்ப குழந்தைங்கள கொஞ்ச கூடாது, கண்ணு பட்டுருமா. ஆனா என்ன பண்றது, இவ தூங்குறப்ப மட்டும்தான் அமைதியா இருக்கா. இப்பதான் கொஞ்சனா கொஞ்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. என் பட்டு. என்ன கொஞ்சம் கொஞ்சிற? முழிச்சிட்டு இருக்கப்ப ஏதோ மாமியார் மருமக சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறீங்கடி. அப்பா அம்மா பொண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப பாரு, அவ தூங்குனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சு கொஞ்சம் வேண்டியது. அவ பண்ற சேட் அப்படி. அதுக்காக நம்ம பிள்ளைய வெறுக்க வாங்க முடியும்? என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை, கொஞ்சம் தானே தோணுது. ஆமானு, நம்ம பிள்ளை தானே. சரி, ரொம்ப டைம் ஆச்சு, நீயும் தூங்கு. எனக்கு தெரியும் அனு, உன்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்த நான் மறைச்சு வச்சிருக்கேன்னு. அது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்லடி. எனக்கு எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். என் அனு எப்பவும் என் கூடவே இருக்கணும். என் அணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி எப்ப இருந்த அதே காம்ப்ளிகேஷன் செகண்ட் பிரெக்னன்சிக்கும் வந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அனு. இதனாலதான் உன்கிட்ட சும்மா ஆசை இருக்க மாதிரி குழந்தை வேணும் வேணும்னு கேட்டாலும் மனசளவுல இன்னொரு குழந்தை வேண்டவே வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா எதிர்பார்க்காம, எனக்கு தெரியல, இப்போ இன்னொரு குழந்தை. எனக்கு தெரியலானோ, இந்த டைம் உன்னை நான் கேர்ஃபுல்லா பார்த்துப்பேன்டி. கண்டிப்பா உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. நான் இருக்கேன். உனக்காக எப்பவும் நான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண தப்ப இப்ப நான் பண்ண மாட்டேன். எப்பவும் கூட தான் இருப்பேன். நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவும் நீ சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். உனக்காக எப்பவும் நான் இருப்பேன்.
எப்படி கேட்டாலும் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றாளே. ஆனா ஏதோ இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? ம், ஒரு பக்கம் அவ மேல கோவம் வருது, இன்னொரு பக்கம் அவ முகத்தை பார்த்தா கோவப்படவும் தோண மாட்டேங்குது. ஷோ, எப்படியாச்சும் அவ வாயிலே சொல்ல வைக்கணுமே. வரான்னு நினைக்கிறேன். வேற வழி இல்ல. தூங்குற மாதிரியாச்சும் ஆக்ட் பண்ண வேண்டியதுதான். என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்ன இவரு அதுக்குள்ள தூங்கிட்டாரா? டயர்டா இருக்காரோ, அதனால சீக்கிரமா தூங்கிட்டாரோ? ஆமா, ரொம்ப டயர்டா இருக்கீங்களோ, அதனாலதான் இவ்ளோ சீக்கிரம் தூங்கிட்டீங்கல்ல. என்ன பண்றா? சாரி மாமா. சாரியா? இப்ப எதுக்கு திடீர்னு சம்பந்தமே இல்லாம சாரி கேக்குறான்? எனக்கு தெரியும் மாமா, நான் பண்றது தப்புதான். எல்லா விஷயமும் தெரிஞ்சும் உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் மாமா இருக்கு. ஆனா எனக்கு வர வழி தெரியல. ம், என்ன விஷயம்? எதை பத்தி பேசுறானே தெரியலையே. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சப்போ எவ்வளவு உடஞ்சிட்டேன்னு தெரியுமா மாமா? நீங்களும் அன்னைக்குதான் ஊருக்கு கிளம்புறீங்க. உங்ககிட்ட போகாதீங்கன்னு சொல்லவும் முடியல. எப்பவும் நீங்க என் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. ஆனா எனக்கு வேற வழியும் தெரியல. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த ப்ராஜெக்ட், அதனால உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லாம அனுப்பி வச்சேன். ஆனா என்னால அங்க நிம்மதியா இருக்கவே முடியல மாமா. என் மனசு ஃபுல்லா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால சகஜமா இருக்க முடியல. யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியல. சொன்னா இதனால பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன விஷயம்? என்ன பிரச்சனை வரப்போகுது? இவ என்ன? நீங்க ஊர்ல இருந்து வந்த உடனே உங்களை கட்டி பிடிச்சு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க என் முன்னாடி உட்காந்துருக்கப்போ எனக்கு சொல்லணும்னு வாய் வந்துச்சு. ஆனா அம்மா வீட்ல இருந்துகிட்டு இத பத்தி என்னால உங்ககிட்ட பேச முடியல. இப்ப கூட உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் தான் மாமா தோணுது. என் மனசுல வச்சுக்கிட்டு என்னால முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா கிட்டே இத பத்தி கேட்க முடியல. கேட்டா அம்மா ஏற்கனவே எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்காங்க. அது தெரிஞ்சப்பவே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. இது யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. நான் என்ன பண்றது மாமா? ஒரு பக்கம் அம்மாவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சகஜமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் என்னால முடியல மாமா. இவ என்ன பேசுறா? என்ன பிரச்சனை? பிரச்சனைய பத்தி மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றா. அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. என்ன பண்றா இவ? அத்தை என்ன மறைக்க போறாங்க? அதுவும் இவகிட்ட என்ன பேசுறா? அதோ என் மனச உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், கட்டி பிடிச்சு அண்ணனும் போல இருக்கு மாமா. ஆனா என்னால முடியல. இந்த விஷயத்த நான் சொன்னா குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு மாமா. இப்படி நான் சொல்றது சின்ன வயசுல இருந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சிருமோன்னு ஒரு பக்கம் ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. பெரியவங்க ஈஸியா தப்பு பண்ணிடுறாங்க. அவங்க அடுத்த தலைமுறைய பத்தி யோசிக்கிறதே இல்லல்ல மாமா. என் அம்மாவே இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தெரிஞ்சா நான் உடஞ்சிருவேணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் தான் 2 நாளாச்சும் அம்மா கூட தங்கலான்னு வந்து தங்குறேன். ஆனா என்னால முடியல மாமா. ஆனா ஒண்ணு மாமா, என்னால ரொம்ப நாள் இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்க முடியல மாமா. எனக்கும் ஒரு சப்போர்ட் வேணும்னு தோணுது. சாஞ்சி அழறதுக்கு ஒரு தோல் வேணும்னு தோணுது. அது நீங்க தான் கொடுப்பீங்க. என்னால உங்ககிட்ட கண்டிப்பா மறைக்க முடியாது. என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எவ்வளவு ஒர்க் பெண்டிங்கா இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அத பத்தி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீங்க கேட்கறதுலே தெரியுது நான் ஏதோ உங்ககிட்ட மறைக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் சொல்லாம அவாய்ட் பண்ணாலும் நானே சொல்லுவேன் நீங்க வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயம் உங்ககிட்ட நான் சொல்றப்போ நீங்க என் பக்கம் தான் இருக்கணும். அனிதா, எதுக்கு இவ இப்படி அலறா? என்ன நடந்துச்சு? விஷயத்த மட்டும் சொல்லவே மாட்டேன்றா. இவ சொல்றத பார்த்தா பெருசா பெருசா ஏதோ நடந்திருக்கும் போல. என்ன பேசுறா? ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன வயசுல இருந்த. ஷோ, யார் என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் என் மாமா எப்பவும் என் கூட தான் இருக்கணும்.
இருப்பீங்க, நீங்க என் கூட தான் இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா. அனிதா தூங்கிட்டாளா? கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம இருக்கா. தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ம், மாமா, நீங்க எப்பவும் என் கூட தானே இருப்பீங்க. ஆமாடா, எப்பவும் எல்லா சுச்சுவேஷன்லயும் நான் உன் கூட தான் இருப்பேன். ம்ம். தூங்கு. என்ன பிரச்சனை இவளுக்கு? என்னென்னமோ பேசுறா. ஆனா இவ பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டா. ஆனா ஏதோ பெருசா நடந்திருக்கு. என்ன ஆச்சு அன்னைக்கு? அன்னைக்கு ஊருக்கு போற அன்னைக்கு நான் கிளம்புறப்பே ஒரு மாதிரி டல்லா இருந்தா. கேட்டா ஊருக்கு போறனாலதான் அப்படி இருக்கேன்னு சொன்னான். காலையில ஆனா அந்த மாதிரி அவ இல்ல. அப்போ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்னமோ நடந்திருக்கு. என்ன ஆயிருக்கும்? ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபேமிலில இருந்தவங்க மட்டும்தானே வந்தாங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க வந்தாங்க. வேற யாரும் இல்லையே. ம், என்ன பிரச்சனை? இவ பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ பெருசா இருக்குமோ? ஃபேமிலி பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப், என்னென்னமோ சொல்றா. ஒருவேளை பக்கத்துல இருந்து வந்தவங்க யாராச்சும் இன்னும் குழந்தைய பத்தி ஏதாவது கேட்டிருப்பாங்களோ? அதனால இவ்ளோ டிப்ரெஷனா இருக்காளோ? அச்சா, அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லுவாளே. ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கா. ஆனா அதுக்காக இவ்ளோ யோசிப்பாளா? ஷோ! அனிதா, உனக்கு என்னடா ஆச்சு? என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு இவ்ளோ தயங்குற? எனக்கு புரியல. நீ தயங்க தான் பிரச்சனை ஏதாவது பெருசா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுத்துடணும். என்னால உன்னை பார்க்க முடியல அனிதா. நீ எப்படி இருக்க? 2 நாளைக்கு எவ்வளவு சேஞ்சஸ் உன்கிட்ட. எப்ப பார்த்தாலும் எதையோ யோசிச்சுக்கிட்டு பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. ம்ஹும். இப்படியே விட்டா எனக்கு பயமா இருக்குடி. நீ டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டா என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி லோ பிபி அது இதுன்னு சொல்றாங்க. வேண்டாம், இதுக்கப்புறமும் உன்னை இப்படி விடக்கூடாது. காலையில உன்கிட்ட இத பத்தி நான் பேசுறேன். நீ என்கிட்ட எல்லாம் சொல்லுவ. நாளைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.